ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நான் ஈவினிங்கில் வாக்கிங் போவேங்க. வாக்கிங்னு சொல்கிறத விட கழனியை சுற்றி பார்க்க தாங்க போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாக்கிங் போகிற டயர்டு இருக்காது, மனசுக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். சுத்தமான காற்றுல பச்சை பசேல்னு கண்ணு பார்த்துட்டு நடக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. மனசில் இருக்க கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். என்ன மாதிரியே உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சா இந்த வீடியோவும் கண்டிப்பாக பிடிக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எலுமிச்சைப்பழம் தேவைப்படுது. அதை தான் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எலுமிச்சம்பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் மருந்துமே அடிக்கவே மாட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போவோம். முள் தாங்க கொஞ்சம் குத்தும். செடியில் பழம் பறிக்கும்போது கண்டிப்பாக செடியை உலுக்கி விட்டுட்டு தாங்க பறிக்கணும். ஏன்னா இதில் சில பல விருந்தாளிங்க இருப்பாங்க, அதனால தான். ஆமாங்க, கொஞ்சம் பூச்சி பொட்டெல்லாம் நிறைய இருக்கும், ஏன்னா கழனின்றதுனால. இப்போ பாருங்கள், நான் எலுமிச்சம்பழம் பறித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புள்ளிகள் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுன்னு. அந்த சைடு வந்து கிளை வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கிறதுனால முள் நிறைய குத்தும். அந்த சைடு போய் பறிமான்னு சொன்னாங்க, அதனால் நான் இந்த பக்கம் வந்துட்டேங்க. அப்படியே எலுமிச்சைப்பழம் பறிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா மணத்தக்காளி கீரைங்க. இது அந்த சைடு இருக்கும்போது தெரியவே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. பறிக்கணுன்னு தான் தோணுச்சு, ஆனால் பறிக்கலை. சரி, அப்படியே பயிரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ தாங்க கதிர் வருது. இன்னும் 1 வீக்கில் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிடுவாங்க. இப்போது மருதாணி பறிச்சிட்ருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு மருதாணி வச்சு. அத்தை ரொம்ப அடைப்பாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ மருதாணி நல்லா தழைஞ்சிருக்கு, வேணும்னா பறிச்சுட்டு போன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் உருவி எடுத்துக்கிட்டேன். இது பக்கத்துலேயே இந்த கருவேப்பிலை மரம் இருக்குது பாருங்கள். இதனுடைய 2 இலை போட்டாலே போதுங்க, நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. நெல்லெல்லாம் இப்படி தாங்க இருக்குது, கொஞ்சம் பதிரான மாதிரி இருக்குது. அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துட்ருக்காங்க. போட்ட முதல் கூட எடுக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னுட்டு நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு இடத்துல கதிர் நல்லா வந்திருக்கு, ஒரு இடத்துல சரியில்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு நாற்றும் நட்டு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு சரி வாசல் பெருக்கிற தொடப்பம் கிழிக்கலாம், தென்னை ஓலை இருக்கான்னு பார்த்தா காணவே காணோம். சரின்னு வந்துட்டேன். இது தாங்க எங்கள் கிணறு. எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப வெயில் காலம் வந்துச்சுன்னா மட்டும்தாங்க தண்ணி உள்ளே போயிடும். இப்போவே இவ்வளோ தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு. பசங்களுக்கு லீவ் விட்டால் நீச்சல் பழக கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி இருக்குமானே தெரியல. அப்படியே இந்த கிணத்து மூட்டில் பார்த்திங்கன்னா அத்தை அவரை செடி ஊனி விட்டுருந்தாங்க. அது காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இப்போ விதைக்கு வர்றதுக்காக விட்டு வச்சுருக்காங்க. நல்லா முத்தி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முத்தி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை ஊனி செடி வளர்த்துவாங்க. எனக்கு விவசாயம் பற்றிலாம் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒன்றுமே தெரியாதுங்க. கல்யாணம் ஆகி வந்து இங்கே தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி தான் அத்தை அங்கங்கே ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பப்பாளி பழம் நட்டு வச்சுருக்காங்க. இப்படி தாங்க கழனியை சுற்றி வரும்போது நமக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கங்கே நட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், தக்காளி செடி நட்டு வச்சுருக்காங்க. நிறைய தக்காளி பழம் வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடு வாங்க, நம்ம வீட்டில் ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டு பூனைக்குட்டி 6 குட்டி போட்டுருக்குங்க. அத்தை ரொம்ப பாவம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 6 குட்டி போட்டுச்சு. அதுக்கு அடுத்து 6 குட்டி போட்டுட்டு இது 3வது பேட்சுங்க. நம்மலாம் 1, 2 பெட் தாங்க வளர்ப்போம். ஆனால் அத்தை மாடு, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாத்தையும் வளர்த்துறாங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. இது பாருங்கள், இதுதான் அவங்க மம்மி, அது வரது அவங்க டேடி. ரொம்ப கோவம் வந்துடுங்க குட்டிக்கிட்ட போனாலே. சரின்னுட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்தால் இப்படி தாங்க மாங்காய் மரம் பிஞ்சு விட்டு இருந்துச்சு. சரி, அதையுமே பார்த்துட்டு அத்தை பால் தந்தாங்க, அதையுமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாலை காய்ச்சியாச்சு.
பாலை காசும் போதே அம்மா எங்களுக்கு பன்னீர் வேணும், பன்னீர் ரெசிபி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி பன்னீர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திரிஞ்சு வரும் பால். திரிஞ்ச பால் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சேன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க, இல்லைன்னா திரிஞ்சதும் அடி பிடிச்சிடும். அதுக்காக நல்லா கலக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பன்னீர் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இன்னும் ஒரே செகண்ட் கொதித்து நல்லா கட்டியாக வந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிச்சிடலாங்க. தண்ணியை வடிக்கும்போது அடியில் ஒரு ஜல்லடை கிண்ணம் வச்சுட்டு துணி வச்சு வடிச்சிக்கிறேன் நான். இந்த வடித்த தண்ணியும் வீணாக்காதீங்க. இதை வச்சிருந்து மறுநாள் புளிச்சு வரும். அதை அப்போ செடிக்கு ஊற்றுங்க. செடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பன்னீர் தான் எனக்கு கிடச்சிருந்தது. இதில் நல்லா தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் போகும். 3/4 லிட்டர் பாலில் எனக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்குங்க. இது மாட்டுப்பால் தான். பேக்கெட் பால்னால் இன்னும் கொஞ்சம் பன்னீர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குங்க. இப்போ துணியை நல்லா கட்டமாக பேக் பண்ணி ஒரு வெயிட் வச்சு வச்சிங்கன்னா 1 ஹவரில் பன்னீர் ரெடி ஆகிடுங்க. இதை நைட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கும்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சாச்சு. இனி அதிகமாக காசு கொடுத்து வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்டிலையே செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தி. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீரை வச்சு நாளைக்கா நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஆமாங்க, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். இப்போது ஒரு கப் அரிசி எடுத்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டி வராமல் தனித்தனியாக உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அது நல்லா ஹீட் ஆனதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் ரைஸு. அதுக்காக தான். இப்போது எண்ணெய் நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க, காய் வேகிறதுக்கு மட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறிகளும் இதனோட சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. சிம்லேயே வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. தண்ணி ஊற்றினா ஃப்ரைட் ரைஸ் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள் நான் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை கட் பண்ணி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸ் இருந்தால் போதுங்க. இப்போ வாங்க நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா பொருட்கள் சேர்த்து பன்னீர் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. லைட்டாக ஒரு கோட்டிங் ஆகட்டும். இந்த மாதிரி சேர்க்கும்போது பன்னீர்லேயுமே உப்பு காரம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வெறும்னே எண்ணெய் ஊற்றி பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி போட்டாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் காய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். காரம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம பேட்சாக ஆட் பண்ணுறோம், அதனால தான். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாஸ் சேர்த்துக்கங்க. நான் சாஸ் சேர்த்து தாங்க பண்ணுறேன். கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரெட் சில்லி சாஸும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சேருங்க. இப்போது மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். போனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டுடுச்சு. எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடித்து வச்ச சாதம் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போது பன்னீருமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து கலரி கொடுக்கலாம். கலரும்போது பார்த்து கலரி கொடுங்க. சாதம் உடைஞ்சிடாத, ஜென்டலாக லைட்டாக கலருங்க. இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கும்போதே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டுமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி யம்மியாக இருக்குங்க. இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே துளியோண்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. அப்படி சேர்க்கும்போது இன்னுமே ஃபுல்லாக ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு நான் செய்கிற டிஷ்ஷில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் தருவான். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க ஹோட்டல் கூப்பிட்டு போனால் ஃப்ரைட் ரைஸ் கேட்கவே மாட்டாங்க. வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் சாஸ் சேர்க்காம செஞ்சிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.